ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார்ரா. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்ஆரோட ப்ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. கைஸ், வெல்கம் டு தி ஷோ. ஆர்ஆர்க்கு கேப்டன் வந்து சஞ்சு சாம்சன் இல்ல, ரியான் பராக் தான் பண்ண போறாரு. எப்படி போகும்னு தெரியல. ஏன்னா ரியான் பராக் கேப்டன் பண்ணி நான் பெருசா பார்த்தது இல்லை எங்கேயும். மேபி டொமஸ்டிக்ல பண்ணிருக்கலாம். நான் கூட பார்த்தது இல்ல. பட் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஒருவேளை ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாரோ பேட் கமிட்ஸ்க்கு. டேய் இவனே போ, நான் எங்க கேப்டனுக்கு. அதான் இளஞ்சிட்டு இளங்கன்று போட்டு பொழந்தாலும் பொழக்கலாம். இளங்கன்று பயம் மாதிரியா ஃபேண்டசி 11 ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். சரி அருணே, ஃபேண்டசி 11 எப்படி இருக்கும்? ஃபேண்டசி 11லாம் நல்லா தானே இருக்கு. நல்லா அடி 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 அடின்னு அடிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எஸ்ல ஒரு 2 பேஸ் விக்கெட் இருக்குண்ணா. 2 பேஸ் விக்கெட். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளாட் ட்ராக், இல்லனா அந்த 1 பேஸ் விக்கெட். 1 பேஸ் விக்கெட் எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ் கொடுக்க மாட்டாரு. ஹைதராபாத் கொடுக்க மாட்டாங்க. ஸ்பின்னர் கிடையாது. நல்லா அடிக்கிற மாதிரி விக்கெட் இல்ல. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, லாஸ்ட் டைம் அப்படிதான் வந்து அந்த 1 சைடு விக்கெட் கொடுத்துட்டு ஆர்சிபி கிட்ட மாட்டிக்கினாங்க பட்டுன்னு. அதனால நீ இப்ப கொடுத்தனா மாட்டிக்குவ கண்டிப்பா. அந்த பக்கம் தீக்ஷனா மலிந்து வசரங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் உனக்கு யாரும் கிடையாது. ஆடம் ஜாம்பா, ராகுல் சாகர் இருந்தாலும் அவ்வளவு டெட் கிரியேட் எல்லாம் பண்ண முடியாதாங்க. அசரங்கா விட்டு விரல விட்டு ஆடிட்டு வர்றாங்க. அதனால தப்பி தவறி அந்த 1 பேஸ் விக்கெட் கொடுக்க மாட்டாங்க. பிளாட் ட்ராக் நல்லா மொளன்னு இருக்கும் விக்கெட் இருந்துச்சு ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்துல. ரெடி பண்ணிட்டுப்பாங்க இடத்துக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஃபேண்டசி பிக், மை ஃபர்ஸ்ட் பிக் இஷான் கிஷான், ஹென்ரிக் கிளாசன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ரெட்டி, டிராவிஸ் செட், அபிஷேக் சர்மா, ரியான் பராக், பேட் கமின்ஸ், ஜோப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, பலிந்து அசரங்கா. இம்பாக்ட் பிளேயரா சஞ்சு சாம்சன். சஞ்சு ஆடுவார் சொல்லிக்கிறாரு. அது ஆடுவாரா தெரியல. டாஸ் அப்பதான் தெரியும். அது இல்ல ஆடுவாரு. சஞ்சு ஆடுவாரு. அவங்களோட அபிஷியல் சைட்லயே போட்டிருந்தாங்க சஞ்சு ஆடுவாரு. பட் ஆனா கேப்டன் கிடையாது. சஞ்சு அண்ணா அவரை உள்ள எடுத்து வச்சுங்கப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே அடிப்பாரு அவரு. ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன் போடுவாங்க சஞ்சுவை. கேப்டன்சி ஆப்ஷன் நல்லா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன் சஞ்சு சாம்சன். சரி, ஒருவேளை சஞ்சு ஆடலனா கேப்டன் யார் கொடுப்ப? சஞ்சு ஆடலனா கேப்டனை வந்து அபிஷேக் சர்மாக்கு தான் கொடுப்பேன். ஏன் எட்டு கொடுக்க மாட்டியா? எதுக்கு கொடுக்க மாட்டேன். அபிஷேக் சர்மா போடுறது இல்லனா நிதிஷ்குமார் ரெட்டி கொடுப்பேன். வைஸ் கேப்டனா? ஆஹா, கேப்டன் அபிஷேக் சர்மா ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி. 2 பேர்ல யாருன்னா ஒருத்தருக்கு கொடுப்பேன். வைஸ் கேப்டன் ஆல்வேஸ் ரியான் பராக் கொடுத்துருவேன். he can bowl off spin also, he can bat. தம்பி அவரு இப்ப கேப்டன் ஆயிருக்காரு. சோ அதனால அந்த ரிஸ்க்ல எடுக்க மாட்டாரு. bowling போட மாட்டாரு. நான் வேற ஆப்ஷன் கிடையாது. உனக்கு ஆஃப் பண்ணு. தீக்ஷனா அவுட்டா? டாப்ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வராங்க. அர்னா ஃபிளாட் ட்ராக் என்ன ப்ரோ? இல்ல ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனால வரலாம் மேபி. மெயின் போலரா வர சான்சஸ் இல்ல. போட மாட்டாரு ப்ரோ. ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. என்னதான் போச்சு அப்படின்னு சொல்ல முடியல. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 3 பேர் வராங்க. போட்டு பிரிச்சுட்டாங்க. பின்னாடி கிளாஸ்னும் வராருனா. அது ஸ்பின்னுக்கு பேர் போன ஆளு அவரு வராரு. சோ அவர்கிட்ட எல்லாம் மாட்டினா ரியான் பராக் எனக்கு ஏதோ ஒரு டவுட் என்னன்னா, எஸ்ஆர்எச் சைட்ல இருந்து அந்த சச்சின் பேபின்ற ஒரு பையனை ஆட வைக்க போறாங்களோன்ட்டு ஒரு டவுட் இருக்கு. பிராக்டிஸ் எல்லாம் போட்டு வெளியில வெளுத்துருந்தாரு. ஆக்சுவலி நெட்ல அடிக்கலாம். நெட்ல அடிச்சுட்டு டைரக்டா மேட்ச்ல வந்து அடிக்கிறது அது அவ்வளவு ஈஸி கிடையாது. கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் தான். கரெக்ட் தான். அவ்வளவு சீக்கிரம்லாம் உள்ள எடுத்துட்டு வர மாட்டாங்க. இவங்க என்ன மும்பை இந்தியன்ஸ் திடீர்னு ஒரு பிளேயர் சைடு வந்து உள்ள ஆட வைக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி இருக்கலாம். எஸ்ஆர்ஹெச் என்னுடைய சப்போர்ட் ஃபுல்லாமே அவங்களுக்கு அந்த டைம். ஆக்சுவலா அவங்க பியர்லெஸ் லைன் அப்னு சொல்றது அவங்க மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே ஹிட்டர்ஸ். ஸோ வந்தா அடி இல்லைன்னா வெளியே போங்க அந்த மாதிரி. ஸோ மேட்ச் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சொல்ல போனா. அவங்க பேட்டிங் பார்க்கிறதுக்கு இன்ட்ரஸ்டா. டாஸ் ஜெயிச்சு
ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்கனாலும் சரி, செகண்ட் பேட்டிங் சேசிங்கனாலும் சரி, அப்போன்றது சாட்சியவங்க இல்லை நாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு எஃபர்ட்லெஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே செம்ம பிளேலாம் என்ன போகுது ஆக்சுவலா. சரி அருணா, இந்த கிரவுண்டு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ இருந்திருக்கு? இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மி தானா. ஆனா எஸ்ஆர்ஹெச் இருக்கிற நிலைமைக்கெல்லாம் பார்த்தா ஓவரா போகும். அந்த ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஒருவேளை அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்காக மேட்சிங் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காங்க ப்ரோ, மும்பை கூட ஆடி 270 என்ன வச்சாங்க தானே இங்க. மும்பை கூட ஆடி 270 கிட்ட அடிச்சாங்க நினைக்கிறேன்டா. 277 மும்பை கிட்ட தான் வச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். Maybe this time they will break his own record. சான்ஸ் இருக்கு ப்ரோ, 277 பிரேக் பண்ணி இந்த கிரவுண்ட் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா எஸ்ஆர்ஹெச் அந்த மாதிரி பேட்டிங் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா மும்பை சேஸ் பண்ணாங்க, 246 வந்தாங்க லாஸ்ட் டைம். ஸோ அதனால இந்த இதெல்லாம் பேட்டிங் யாரு ஸ்ட்ராங் ஆக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. எனக்கு என்னவோ இந்த மேட்ச்ல வந்து எஸ்ஆர்ஹெச் தான் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. ஏன்னா பேட்டிங் லைன் அப் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 162 னா, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 152. பாக்கிறதுக்கு ஆப்போனன்ட்க்கு ஒரு பயங்கர அளவுக்கு இருக்குறாங்க. பட் ஆனா அது ஆர்ஆர் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு பேட்டிங் லைன் அப். heavily depend on ஜெய்ஸ்வால் and ரியான் பராக். மிஸ் ஆனா கோவிந்தா தான். ஸோ அவங்களும் அவ்வளோ அடிக்க முடியுமா? இந்த ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் இவங்க கொடுக்குற ஸ்கோர் இந்த டீம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கலாம் சேஸ் பண்ணுவாங்க 200 220 தானா, அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான். நீ வந்து நல்லா 200 சேஸ் பண்றது கஷ்டம் தான் ஆர்ஆர். ஆமா, ஆனா ஆர்ஆர் பவுலிங் இருக்கு. இவங்க லைன் அப் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ யாரு ஒரு ஆள் விட்டாலும் ஒரு ஆளு ஹிட் பண்ண அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. கேஸ் பாருங்க, சின்ன ஸ்பின்ன போட்டாலுமே அவங்க ஹெட் இருக்கிறாப்ல, ஹென்ரி கிளாசன் இருக்கிறாப்ல ஸ்பின் அகைன்ஸ்டா. சோ அபிஷேக் சர்மா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். இப்ப கரண்டா அபிஷேக் சர்மாலாம் பார்த்தா பயமாகுது, அந்த மாதிரி இருக்காரு. அந்த மாதிரி நல்ல ஹைட். நாளைக்கு ஆப்போசிட் டீம் கதி கலங்கிடுவாங்க. அதுதான் மெயின் ஆக்சுவலா. ஒரு நேம் ஒரு பிராண்ட்ன்ற மாதிரி அவங்க 4 பேரும் அந்த பிராண்டை பார்த்தாலே ஆப்போனன்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் பேர் கண்டிப்பா இருக்கும். அதுவும் ஒரு பால் அடி வந்துச்சுன்னா அடுத்த பால் போறதுக்கே யோசிப்பாங்க. ஆன் பேப்பர்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் மேட்ச்ல இதே பெர்ஃபார்மன்ஸ் வருமான்னு தெரியல, பாப்போம். அருண் சொல்லுங்க. வந்து எங்க தெரியுமா வின் பண்ணணும்னா பவுலிங் வச்சு டெஃபினட்டா 160 to 170 டிஃபெண்ட் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் டிஃபெண்ட் பண்ண. நீ ரன் எல்லாம் கொடுத்துட்டுனா இதுதான் எஸ்ஆர்ஹெச் கிட்ட போயிட்டே இருக்காது. பட் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா, ஐ திங்க் எனக்கு ஒரு மேட்ச் அப் தோணுதுன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வெர்சஸ் டிராவிஸ் ஹெட். இந்த மேட்ச் அப்ல யார் ஜெயிக்கிறாங்களோ நல்லா இருக்கும் பாக்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஏத்துவாரு. நல்ல ஸ்பேஸ். ஷார்ட் பால் டிராவிஸ் வந்து பாடி லைன்ல இருந்து மேல ஏத்துனாருன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் கோவிந்தா தான் டிராவிஸ் ஹெட். அத ஜோஃப்ரா ஆர்ச்சர் எப்படி பண்றாருன்னு பவர் பிளேல மிஸ் ஹிட் ஆனால 6 போய்டுவாருன்னு போய்டும். பவர் பிளேல மிஸ் ஹிட் ஆனா 6. அந்த சைடு பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசு. நான் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு கொஞ்சம். நீ ஆஃப் சைடு தூக்கி கட்டணும். லெஃப்ட் சைடுல கொஞ்சம் கட் பண்ணனும். அவங்களே யோசிப்பாங்க இல்லையா, இந்த பவுலர் நீ பேஸ் பண்ணு, இந்த பவுலர் நாங்க பேஸ் பண்றோம். டிராவிஸ் ஹெட்டுக்கு வித்து கொடுக்கவே கூடாதுண்ணா. வித்து குத்தனா அடிச்சிருவாரு. வித்து குத்தாம லைன்லயே வச்சிருக்கணும். அருண் அப்படி இல்ல. அவனுக்கு அவர் ஒரு பால் கனெக்ட் ஆனா போதும்.
அவரோட கான்ஃபிடன்ஸ் நீ விட்டு கொடுத்தா ஒரு 6 பால் ஆடுறான், 2 ரன் தான் அடிக்கிறான், பிரஷர் அவன் மேல கண்டிப்பா உக்காரும். அடுத்த பால் நீ ஒழுங்கா போட்டதா பிஸ்கட் அடிச்சானா அவுட்டு தான். டிராவிஸ் நீ அதே யோசிக்கணும். 6 பால்ல 7வது பாலுக்கு யோசிக்கணும் இல்லையா? என்ன இருந்தாலும் பயம் இருக்காருன்னு, டிராவிஸ் ஹெட் இருக்காருன்னு இருக்கும் கண்டிப்பா. நான் ஜோப்ராஜ் மேல எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குடா. ஏன்னா அப்படிதான் வச்சிருந்தாரு சஞ்சு சாம்சன். எங்கதான் அந்த பாடி லைனை கண்டுபிடிச்சாருன்னே தெரியல. ஓட்டு மனுஷன் பாவம் அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல. உனக்கு இப்போ நீ ஒரு பவுலரா இருக்க, சஞ்சு சாம்சனை பார்த்த பயம் வருமா, டிராவிஸ் ஹெட்டை பார்த்த பயம் வருமா? எனக்கு சஞ்சு பார்த்து தான் பயம் வரும். ஏன்னா சஞ்சு நீ போய் பார்த்தனா முன்னாடி இந்த ஃபார்ம்ல போட்டு செம்மடி அடிச்சான், அப்படியே ஒரு செகண்ட் ஷாட்ல ஆச்சு. ஆனா டிராவிஸ் ஹெட்டை பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க, இந்தியாவே பயப்படுறாங்க. எங்க அடிக்கிறது இந்தியா கிட்ட மட்டும்தான், இந்தியா கிட்ட தான் அடிக்கிறான். கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. சரி ஓகே பாப்போம். சரி உன் ப்ரெடிக்ஷன் என்ன, யார் வின் பண்ணுவாங்க? எனக்கு மனசுதான் எஸ்ஆர்எச் தான் தோணுது. ஆனா ஐ கோ வித் ராஜஸ்தான் ராயல்ஸ், பேட்டை பராக்காக. நீங்க ப்ரோ? ரொம்ப டஃப் ஆக்சுவலா. ஐ அம் கோயிங் ஃபார் எஸ்ஆர்எச். நானும் எஸ்ஆர்எச் தான் சொல்றேன். இந்த மேட்ச் எஸ்ஆர்எச் தான் சொல்றேன். ஏன்னா நல்லா இருக்குது அவங்க டீம் பாக்குறதுக்கு. சரி ஓகே, இதுல இருந்து அப்படியே ஏன் பராக் கேப்டன்சி பாப்போம். சரி மூவ் பண்ணலாம். நம்ம சென்னை மும்பை போலாம். நெக்ஸ்ட் சண்டே பிளாக் பஸ்டர்ல இது செகண்ட் மேட்ச், எல் கிளாசிக்கோ. அப்படி சொல்லலாம், எல் கிளாசிக்கோ மேட்ச். நிறைய பேர் ஆர்வமா எதிர்பார்க்கிறது இந்த மேட்ச்க்கு தான். ஆமா ஆமா, நானும் இந்தியா பாகிஸ்தான் லைக். இன்னொன்னு மும்பைக்கு கேப்டன் ஸ்கை பண்ண சூர்யா பண்ண போறாரு. அட்டிக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் கிடையாது, அவர் பேன் பண்ணிருக்காங்க. எஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லாஸ்ட் டைம் கொஞ்சம் டிலே பண்ணாங்க, பேன் பண்ணிட்டாங்க அந்த ஒரு மேட்ச்க்கு. அந்த ரூல்ஸ்ல ஒரு மாற்றம் பண்ணிருக்காங்க. பேட்டரா கேப்டன் இல்ல இதுக்கு மேல அந்த மாதிரி ஸ்லோ ரன் ரேட்ல ஆனா டிமெரிட் பாயிண்ட் தான் கொடுப்பாங்களாம். கேப்டன் பேன் கிடையாது இதுக்கு மேல்ட்டு. ஆமா, ஏன்னா கேப்டன் பேன் பண்ணி அது நிறைய ப்ராப்ளம் வருது டீம். அதனாலே குவாலிஃபை ஒன் டைம் டெல்லி அதனால தான் குவாலிஃபை ஆகாம போனாங்க. இல்ல ஆர்சிபி கிட்ட ரிஷப் பண்ண அடிப்பாரு. சரி ஓகே, சரி அண்ணா மேட்ச் எப்படி இருக்கும்? இந்த பிச் கண்டிஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்பின் ட்ராக் கொடுப்பானுங்களா? ஸ்பின் ட்ராக் தான் கொடுக்கணும். பாட்டாலா குத்தா பல்டான்ஸ் போல்ந்துருவாங்க. டெஃபினட்டா கண்டிப்பா செய்வாங்க அந்த வேலையை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க தான் இந்த பிட்ச்ல வின் பண்ண முடியும். நம்ம திரும்புற சேப்பாக் பிட்ச்ல பிளாட் ட்ராக்ல குத்தா நீ யாருன்னா சேஸ் பண்றவங்க. டியூ ஒரு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பாத்துக்கணும். டியூ ஞாபகம் வருது. இதுல கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் சொன்னாரு, டியூ 11 ஓவருக்கு அப்புறம் நியூ பால் மாத்திக்கலாமா, ரூல்ஸ் வந்திருக்கும் ஐபிஎல்ல டியூ வந்தா. வாவ், எல்லா பிளேயரும் அதுக்கப்புறம் மாத்திட்டே பாருங்க டியூ பால். எனக்கு தெரியாது, நம்ம கமெண்ட்ஸ்ல தான் சொன்னாரு ஒருத்தர். இல்ல இந்த டைம்ல டியூ கொஞ்சம் டவுட் தானே, ஏன்னா சம்மர் தானே. டவுட் என்னன்னா டியூ வந்தா நியூ பால் குத்தாங்க 11 ஓவருக்கு அப்புறம் பால் கர்னா பின்னான்னு ஸ்விங் ஆகுமே, அதுக்காக தான் குடுக்குறது. இது அட்வான்டேஜா தெரியும்னா, இப்ப நீ யோசிச்சு பாரு, அவன் 11வது ஓவர் பால் எடுக்கலனா 17வது ஓவர் பால் எடுத்தாங்கன்னா அந்த நேரத்துல டெப்த் டைம் ஸ்விங் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பேட்ஸ்மேனு. இல்ல அது 11 ஓவர் எடுக்கலாம், அது எத்தனை ஓவர் வரையும் எடுக்கணும்னு தெரியல. அது நான் ரூல்ஸ் சரியா பார்க்கல, அது பார்த்துட்டு என்ன சொல்றேன். ஏன்னா அப்பலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி 11 ஓவருக்கு மேல எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டெத் ஓவர் தர மாட்டாங்க நியூ பால்.
மேபி அவங்க 14வது ஓவரை தள்ளி 3 ஓவர் சீன் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ஷமி மாதிரி ஒரு ஆள்லாம் சீன் பண்ணிட்டு இருந்தாருன்னா என்ன நிலைமை? சரி, தெரியல, அது பார்ப்போம். சரி, நீ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அதெல்லாம் சொல்லிடு. சேப்பாக்ல நம்ம ஸ்பின் ட்ராக்னா வழக்கம் போல தான். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 163, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 150. திரும்புற பிச்சா இருந்தா பிளாட் ட்ராக்கால இருந்தா 200 மேல பார் ஸ்கோர் கொடுத்தாதான் நம்ம வின் பண்ண முடியும். சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு அந்த பிளாட் ட்ராக் கொடுக்க மாட்டாங்க. பிளாட் ட்ராக் கொடுத்தா சிஎஸ்கே டெஃபினட்டா மாட்டிக்குவாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ஃபிளாட் ட்ராக் தான் கொடுத்தாங்க. 200 ரன்லாம் வேற போச்சு சேப்பாக் கிரிக்கெட்ல. ஸோ இந்த டைம் அந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணானுங்கன்னா சிஎஸ்கே நாம போட்டு போகும். எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கண்ணா, நம்பிக்கை இதுவும் இல்ல. ஆனா நல்ல மேட்ச் அப்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. மிச்சல் சாண்டர் அந்த பக்கம் இருக்காரு. நம்ம என்னதான் ஸ்பின் ட்ரையோனாலே சாண்டர்ன்ற ஒரு ட்ரையோ அந்த பக்கம் உட்காந்து இருக்கோம். சிங்கிள் சாண்டர் இருக்காரு. அவன் நீ ஆப்கானிஸ்தான் ஒரு பவுலர் சொன்னீங்க, முஜிப் அல்லாஹ் ஹசன் சார். அல்லாஹ் ஹசன் சார் அந்த பிளேயர் ஆட மாட்டார், நான் அவருக்கு இன்ஜூரி. அப்ப சாண்டர் மட்டும் தான் ஆடுவாரு. சாண்டர் கூட வில் ஜாக்ஸ் பட்டா போடுவாரு. சாண்டர் முஜிபுர் ரஹ்மான் ஆடுவாங்க. அண்ட் அலாங் வித் எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் கரண் சர்மாவும் ஆடுவாரு. அவரு வேற இருக்கிறாரா? லக்கி சாம்னா அண்ணா ஃபேண்டசி 11 சொல்லிடு. ஃபேண்டசி 11 ரயான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சாண்டர், ரவி அஸ்வின், நூர் அஹமத், ட்ரெண்ட் போல்ட், மதீஷா பத்திரானா, த இம்பாக்ட் பிளேயர் ஆறுசாமி, சிவம் துபே. தலை ஆடப்பட்டார் ப்ரோ. மீன்ஸ் தலை ஆட மாட்டாருன்னா இந்த எப்படி ட்ரீம் 11ல எப்படி தலை எடுப்பீங்க? அவர் வந்து ஒரு 5 பால் 6 பால் தான் ஆட போறாரு. 5 பால் 6 பால் மேபி தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்து தான் அவர் இனிமே ட்ரீம் 11ல இருக்கிறதா. அருண் வந்து வேலைக்கு எடுக்கல போறடா. அருண் வந்து வேலைக்கு தோனி பேர போடல போல. தோனி பிடிக்காது ஃபேண்டசி லெவல்ல அப்படின்ற இருக்கலாம். காசு சுத்தெல்லாம் தோனியா இருக்கட்டும் விராட் கோலியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். சூப்பரா இருக்கு. அவங்களாம் நான் போற டீம் தான் வரப்போகுது. அதெல்லாம் நல்லா இருக்குது. போடு யாரா இருந்தா. சிஎஸ்கே vs மும்பை இந்தியன் மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்பு உள்ள மேட்சா நினைக்கிறேன். பிளஸ் வந்துட்டு இது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இவங்களா அவங்களான்றதுக்காக மும்பை கம்பேர் பண்ணும்போது சென்னை கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா மும்பை கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. ஆமா தம்பி, நான் மட்டும் தான் நினைக்கிறேன், நீங்க நினைக்க வேணாம். இப்ப நான் தான் பேசிட்டு இருக்கேன். யாராலும் தம்சம் பண்ணி அனுப்பி விட்டுருவோம். சரி சரி ப்ரோ, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பார்க்கலாம் யார செய்யறாங்க அப்படின்ட்டு. அதுதான் ப்ரோ. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்க மும்பை சென்னை கம்பேர் பண்ணும்போது. ஹர்திக் பாண்டியா இல்ல, பும்ரா இல்ல மும்பைல. ரெண்டு பேரும் இல்ல, பும்ரா இல்ல, ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேரும் இல்ல. ஹர்திக் பாண்டியா பும்ரா 2 பேருமே இல்ல. கேக்குதா? 2 பேருமே இல்லனாலும் ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறாரு இல்லையா? ட்ரெண்ட் போல்ட் நியூ பால் தானே ப்ரோ போடுவாரு. நியூ பால் பார்த்து ஆட்டாங்கன்னா அதுல இருந்தாலுமே பட் அவங்க அந்த அளவான சென்னையிலே அதே அளவான இருக்கிறாங்க. அண்ணா நீ என்ன சொல்றா? ஒன்னு சொல்லிட்டா, சூர்யா ஸ்பின்னே நம்புவாரு, ருத்ராஜ் ஸ்பின்னே நம்ப மாட்டேன்றாரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நாளைக்கு மேட்ச்ல. சரி பாப்போம் ப்ரோ. நீங்க நான் வந்து இந்த சைடுல வந்து சென்னை சப்போர்ட் பண்ணல, மும்பைக்கு தான் போறேன். நீங்க ஆர்சிபி ஃபேன்ன்றதால மும்பைக்கு போறீங்க, எல்லாருக்கும் தெரியும். கண்டுபிடிச்சிட்டாங்க. நரேஷ் நீ என்ன சொல்ற? சென்னை தான் வின் ஆகும்னு நான் நம்புறேன். நார்மலா வந்து சென்னை மும்பை மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், அது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இதுல வந்து நீ சொன்ன ஹர்திக் பாண்டியா இல்லைன்ற பிளஸ் வந்து பும்ரா இல்ல. ஸோ வந்து இது வந்து எங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்கும். சென்னை சூப்பர் ப்ளஸ்ஸாக இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இந்த ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி மும்பையை மைனஸ் ஆக்குவாங்க நான் நினைக்கிறேன். அப்படின்ற வாரே வா. ஆனா ஸ்பின் ட்ரேயோ இந்த 3 பேரையும் இந்த டைம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறியா?
நினைக்கிறீங்களா நீங்க எல்லாம்? அஸ்வின், ஜடேஜா, 100 3 பேருமே பிளேயிங் லெவல்ல இருப்பாங்களா? ஆடிதானே ஆகணும். வாய்ப்பு இல்ல. இல்ல ஃபீல்டிங் என்ன பண்ணுவா ஜடேஜாக்கு? இல்ல சேப்பாக்ல ஸ்பின் ட்ராக் கொடுத்தா 3 பேரும் ஆடுவாங்க. சப்போஸ் ஃபிளாட் ட்ராக் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு 100 வெளியே வைக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஃபிளாட் ட்ராக் இருந்தா நான் சொல்றது. என்ன நினைக்கிறேன்? நான் ஃபிளாட் ட்ராக்லாம் கொடுக்க மாட்டாரு மெய்யா சொல்ற மாதிரிலாம். ஒன்லி ஸ்பின் ட்ராக் தான் சென்னையில. போர்ட்ரஸா மாத்தணும்னு நினைக்குவாங்க அவங்க. ஹோம் வின் பண்ணாதான். நீ அவையில எல்லாம் வேன்கிடல எல்லாம் போய் கொஞ்சம் கஷ்டப்படணும். 3 வருஷமா ஃபிளாட் ட்ராக் அதனாலதான் சொல்றேன். அதனால நான் ஸ்பின் ட்ராக் தான், நான் மோஸ்ட் ஓவர் 100% ஸ்பின் ட்ராக் தான் கொடுப்பாங்க. எனக்கு ஒண்ணு என்ன தோணுதுன்னா, மும்பை எதனா பண்ணி விட்டுருவாங்களோ என்ற ஒரு பக்கமும் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த சைடு வில் ஜாக்சனும் டெஃபினட்டா ஆடுவாங்க, முஜிபுர் ரஹ்மானியும் ஆடுவாங்க, கரண் சர்மா ஆடுவாங்க, பிளஸ் மிச்சல் சாண்டர். 4 ஸ்பின்னு. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம் தான். பட் 4 நம்ம ஸ்பின்னர் பசங்க இருக்காங்க. நீங்க வந்தா கொஞ்சம் இது வந்து யோசிப்பாங்க. ஆக்சுவலா இது டாஸ் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஆமா. அது ஓகே. ரோஹித் சர்மா மாதிரி ருத்ராஜ் டாஸ் வின் பண்ணவே மாட்டாரு. லாஸ்ட் இயர் கேப்டனா இருந்தா நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டாஸ் வின் பண்ணிருப்பாரு. லாஸ்ட் இயர் 14 மேட்ச்ல 3-4 டாஸ் வின் பண்ணாரு. அவ்வளவுதான். மத்த எல்லாமே தோத்துருவாரு. இது எல்லாரும் சொன்னாங்களே போயிட்டு பிராக்டிஸ் பண்ணாத. எம்எஸ் தோனியே போயிட்டு நீ பேட்டிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாத, ஃபர்ஸ்ட் டாஸ் பிராக்டிஸ் பண்ணுன்னாரு. அவன் என்னன்னா பண்ணுவான் பாவம். அவனுக்கு சாதமே இல்லைனா அதெல்லாம் நேச்சர்னா. நீனும் நானும் டாஸ் பண்ணி 10 போனதுக்கு 10ல நீ 2 தான் வின் பண்ணுவ சொல்ல முடியாது. டாஸ்லாம் மேட்சே கிடையாது. டாஸ்க்கு பிராக்டிஸ் தான் கிடையாது. லக் தான். டாஸ் தான் மேட்ச். காயின் வந்து மேல எப்படி சுத்துன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கு அட்வான்டேஜா இருக்கும் நாளைக்கு? சிஎஸ்கேக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான். மேஜர் அட்வான்டேஜ் சிஎஸ்கே. ஹோம் கிரவுண்ட், ஹோம் வென்யூ, ஃபர்ஸ்ட் மேட்ச். மும்பைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா ராசியே கிடையாது. ஆனா இதே காலகாலமா சொல்லி அவங்க ஜெயிக்கிறதே இல்ல வேற. அது சிஎஸ்கே இன்னொன்னு தெரியுமா? சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பலாம் தோக்குறாங்களோ அப்பலாம் கப் அடிச்சிருக்காங்க. அருண் நீ வந்து கேக்குதா? அப்ப தோக்குமா? ஓப்பனிங் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சென்னைக்கு? இல்ல ரச்சின். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனா, சொல்லு. 2 பேருமே இருக்கிறாங்களாம், ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவான் கான்வே 11ல. எனக்கு என்னவோ யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னு தோணுது. இல்ல 2 பேருமே ஆடுறாங்க. சாம் கரன் வெளியே போறாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ டெவான் கான்வே உட்கார வச்சுட்டு ரச்சினும் ருத்துவும் ஓபன் பண்ணுவாங்கன்னு தோணுது. பாப்போம். சரி, குயிக் ப்ரெடிக்ஷன் எல்லாரும் கொடுத்துருங்க. நாளைக்கு யார் வின் பண்ணுவா? ஒருத்தர் சொல்லுங்க. அருண் கோயிங் ஃபார் மும்பை. அவர் மும்பை. நீரா? அதான் ஹோம் கிரவுண்டா இருந்தாலும் மும்பை நாளைக்கு வெற்றி செய்வாங்க. மியூட் பண்ணிட்டு பேசாதடா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுடா. நான் மியூட் பண்ணலையே. இப்பதான் வாய்ஸே கேக்குது. சொல்லு. கோயிங் ஃபார் மும்பை. வெரி குட் அருண். ஐ சப்போர்ட் யூ. நான் சென்னை சொல்றேன். 2 பேரும் எனக்கு சூர்யா மேல தான் நம்பிக்கை. என்ன சொல்றீங்களா? இந்தியன் கேப்டன் மேல நம்பிக்கை இருக்கு கொஞ்சம். எனக்கு வந்து ருத்து மேல நம்பிக்கை இருக்கு இல்லையா? எங்க தலைவர் இருக்கான். தலைவர் ஆடுறது 5 தலைவர் வந்து ஆட மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலா மேட்ச் பார்த்ததுக்கே தலைகால பாத்துறாங்க. கொஞ்சம் ஏர்லியா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல எல்லாரும் சர்ப்ரைஸா தல ஓபன் பண்றாரா நாளைக்கு மேட்ச்ல. எப்படி இருக்கும்? வாய்ப்பே இல்ல. கனவு காணுது இருக்கும் மேட்ச். வரவே எல்லாமே மேட்சஸ் பார்க்கவே அதுதான். ஆமா. அது வந்தாலே ஏர்லியாவே வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அப்பீல் பண்ணேன். நிஜமாவே ஏன்னா பேட்டிங் சூப்பரா இருக்கும். அப்புறம் போனவங்களுக்கு எல்லாம் அந்த 10,000 18,000 கொடுத்து டிக்கெட்லாம் வாங்கிக்கிறாங்க. போனவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு தரிசனமா கிடைக்கட்டும். 20 வால் ஆட்ட தலதோடி. அதுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பேசலாம். பக்கத்துல பெல் பட்டன் அமுக்குங்க. யார் வின் பண்ணுவான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆரஞ்சு கேப் அண்ட் பர்பிள் கேப் சென்னையில யார் வின் பண்ணுவாங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க.